நம்ம வயலில் இந்த பாருங்க பனைமரம் 2 பனைமரம் இருக்குது. இங்கெல்லாம் முன்னாடி ஒரு காலத்தில் 500 பனைமரத்துக்கிட்ட இருக்கும். இந்த வரப்பு நட்டுக்கு நிறையா பனைமரங்கள் இருக்கும் இந்த வயக்காட்டில். இந்த பனைமரத்துலேருந்து விழுந்த பனை விதைகளை கொண்டாந்து நான் கொட்டி வச்சிருக்கா கொள்றதுக்காண்டி. வயலுக்குள்ள உளுந்து முளைக்குது விவசாயம் பண்ண முடியலன்னு இதை அள்ளிய கொண்டா நம்ம கம்மாயில் கொட்ட போகிறோம். கம்மா ஓரத்தில் கொட்டினோம்னா முளைச்சி வந்துடும். இந்த பாருங்க இங்கே போட்டதுலேயே முளைச்சி வந்துருச்சு. ஒரு 50 பனங்கொட்டையாச்சும் இருக்கும். எப்படியும் ஒரு 5 மரம் முளைச்சாலே சக்ஸஸ் தான். நம்ம கொட்டுவோம், வரிசையாக கொட்டி வைப்போம். பாருங்க இதில் 2 குலவி இருந்துச்சுங்க. ஒரு குலவி கொத்தி பிடிச்சிங்க அந்த மட்டையை இழுத்துரும்னு. மட்டையை இழுத்தா தான் பனங்கொட்டையெல்லாம் பறக்க முடியும். கொத்தி பிடிச்சின்னு இருக்குன்னு அதை இழுத்துட்டு பறப்போம். பனங்கொட்டையை வரிசையாக போட்டாச்சு. ஒரு 50 கொட்டை தான் நினச்சி போட்டேங்க. எப்படியும் ஒரு 200 கிட்ட வந்துருச்சு. 200 பனங்கொட்டை கிட்ட வரிசையாக போட்டு வச்சுருக்கோம். எப்படியும் ஒரு 10 கிழமனா போதும் பனைமரம் அது உருவாக்கிடும். வரிசையாக அது போடுற பனங்கொட்டையில் நிறையா பனைமரம் முளைச்சிரும். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு 10 மரக்கன்றுகள் வளர்த்து வீடியோ எடுத்து போடுங்க.